துணி வச்சு வை மாமா. கை பத்திச்சே. உருளைக்கிழங்கு சப்பாத்தி செய்ய போகிறேன். வீட்டில் அதுதான் இருக்குது. என் பொண்டாட்டி அச்சு செய்யின்னு சொல்லுது, அதனால் நான் செய்கிறேன். வீட்டில் ஒரு நாள் அதனால் வீட்டில் இருக்கிற பொருளை வைத்து செய்கிறேன். தெரியாது, நன்றாகவே இருக்கும். அடுத்தது கருவேப்பிலையை அதில் தூவ வேண்டும். யாராவது கருவேப்பிலை போட்டு வதக்குவாங்களா? அடுத்தது வெங்காயத்தை நறுக்கி வைத்த வெங்காயத்தை எண்ணெய் பத்தலை. இதில் எண்ணெய் பத்தாவிட்டால் நான் உப்பு மஞ்சள் தூள் போடு. ஒன்று பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா போடு, இப்போ வதங்கினாதான் கூட சேர்ந்து வதங்கும். இது நல்லா அரை மணி நேரம் கழிச்சு பச்சை மிளகா போட்டால் எங்கேருந்து வதங்கும்? மஞ்சள் தூள் உப்பு போட, அப்போ தான் வெங்காயம் வதங்கும். பாரு, எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன், உனக்கு தெரிஞ்சது வேணுமா நீ வந்து பண்ணு. சும்மா எல்லாம் கற்றக்கூடாது. வாத்தினா லீவு போட்டு வீட்டில் கொஞ்சம் வாங்குறேன். உங்களுக்கெல்லாம் நான் துணிச்சு வச்சு போட்டு சமையல் பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா? ஐயோ, துணி எப்போ தோச்சா? எல்லாம் பண்ண வச்சா இந்த கருவேப்பிலை தீஞ்சு போச்சு. தீஞ்சிரும், அதுக்கு தான் நான் சொன்னேன் தீஞ்சு போயிடும்னு. ஸ்லோவாக தான் வச்சிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போடு. ஸ்பூன் எதுக்கு மாமா வச்சுக்கிறேன்? அதில் ஸ்பூனில் போடுமாம்மா. போதுமா? போதும். உப்பு போடு. உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். வதக்கு வதக்கு. இப்போ தண்ணி ஊற்று. போதும் போதும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஃபாஸ்ட்டில் வச்சாதான் அது கொதிக்கும். கொதிக்கிறதுக்கு கலந்து விடு. வைக்கணும். கை சூடாயிடுச்சு. கருவேப்பிலாம் தீஞ்சு கற்கெல்லாம் தீஞ்சு போச்சு. அது இந்த சமையல் எப்படி வருதுன்னு தெரியல. கடுகு கருவேப்பிலாம் தீஞ்சு போச்சு மாமா. அது நான் என்ன பண்ண முடியும்? நான் ஸ்லோவில் வச்சேன், தீஞ்சு போச்சு. அதனால் அந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்லி கொடுமை பண்ணுறேன். நான் வச்சுக்கிறேன். அம்மா உன்னை செய்ய சொன்னதுக்கு கருவேப்பிலை கடுகெல்லாம் தீஞ்சு போச்சு. அதில் உருளைக்கிழங்கு போடு. தண்ணி கொதிச்சு பிறகு அது உருளைக்கிழங்கு கூட சேர்த்து கொதிக்கும். போடு. உருளைக்கிழங்கு போட வேண்டும். ஒரு நிமிஷம். போட. உருளைக்கிழங்க பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். கலக்கு நல்லா கலக்குறேன். அர்ஜென்ட் படாத. டார்ச்சர் பண்ணுறேன். முதல்ல உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறேன். நான் டார்ச்சர் பண்ணுறேன்னா? நல்லா கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பாரு. நீ ஏன் மனசாட்சி தொட்டு சொல்லி எப்படி இருக்குதுன்னு?
என்ன ஒன்று கருவேப்பிலை தான் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தான் போட்டேன். எதுக்கு உப்பு போடுற? உப்பு பத்தலை. கொஞ்சமா போடு போதும். எனக்கு தெரியும் நீ கம்முனு. உப்பு அதிகமாக இருந்தாலும் நீ தானே சாப்பிட போகிறேன், நானும் சாப்பிட போகிறேன். எப்படி கருப்பாயிடுச்சு பார். நீ கடாயை தீ விட்டு நான் என்ன பண்ண முடியும்? போட்டு குத்துற கருவேப்பிலை வெங்காயத்தை நான் குத்துறேன்னா, அதனால இது வடிகட்டி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஐயோ என் உருளைக்கிழங்கு போச்சு. விடு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மஞ்சத்தூள் போதும். மஞ்சத்தூள் போதும். எதுக்கு மஞ்சத்தூள் போடுற பைத்தியம்? மஞ்சத்தூள் போட்டா கலரா ஆகும். மஞ்சத்தூள் ஆல்ரெடி அவ்வளோ இருக்குது அதுல. எது மறுபடியும்? ஆனா நீ ஏன் மனசாட்சி தொட்டு சொல்லி எப்படி இருக்குதுன்னு? நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று கருவேப்பிலை தான் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தான் போட்டேன். மஞ்சத்தூள் போட்டால் நல்லது இல்லை. அதுக்கு உருளைக்கிழங்குல அவ்வளோதான் போடணும், அதுக்கு மேலே மஞ்சத்தூள் போட்டால் சாப்பிட முடியாது. அதை யார் சொன்னாங்க உங்களுக்கு? நான் சாப்பிடுவேன். கலக்கு ஒட்டுது. கொஞ்சம் வாசனை நல்லா வருது, பட் இருந்தாலும் உப்பு கொஞ்சம் கம்மி, அப்புறம் சேர்த்துக்கலாம். சரியா? உப்பு அதிகமாக போட்டால் பிரச்சனை, கம்மியாக எதுவுமே சொல்ல. நக்கி எல்லாத்தையும் காலி பண்ணுறோம் போலையே. அவ்வளோ நல்லா இருக்குதா? ஒரு காரணமும் தெரியல, ஒன்றும் தெரியல. சப்பாத்திக்கு சாப்பிட தான் தெரியும் உப்பு கம்மியாக இருக்குது. சப்பாத்தி சுடுறோம்ல, அது கூட சரியாயிடும். சப்பாத்தியில் உப்பு போட்டுக்கிறோம்ல. கலக்கு. தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணும்? கட்டியாக வேணும். ஆமாம். சரி, ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் இருந்தால் கட்டியாகிடும். அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடு, அது கட்டியாகிடும். நல்லா கலக்கிட்டு ஆஃப் பண்ணி. மேலோட்டமாக தண்ணி இருக்குது, கொஞ்சம் சுண்டட்டும். கலக்கு. அவ்வளோதான், கட்டி ஆயிடுச்சு. இவ்வளோ வச்சு நீ சப்பாத்தி சாப்பிடுவியா? ஆமாம். ஒன்றும் கட்டியாகட்டும். உருளைக்கிழங்கு குறையாது, அதில் இருக்கிற தண்ணி. நானே சொல்லுவேன், சமையல் பண்ணுறது நான், எனக்கு தான் தெரியும். நீ சும்மா அங்கேருந்து நொய்னு அணின்னு இருக்கக்கூடாது. ஒன்று நீ வந்து பண்ணணும். டென்ஷனாக இருக்கணும்னா கடை எடுத்து கீழே போட்டுருவியா? போடுவேன். இதோ அடிச்சு கீழே தள்ளுவேன். இதோட ஆஃப் பண்ணிட்டு இதே வைக்க மூடி வச்சா மேலே முடிஞ்சிச்சு. இதையும் ஆஃப் பண்ணணும். மூடி வச்சுணும். இப்போ சமைச்சதை பற்றி எதனா சொல்லு. என்ன சமைச்சது? ஒன்றும் சமைக்கல. அங்கே வீட்டில் எந்த பொருள் இல்லை. இன்னைக்கு பைசா திண்டாட்டமாக இருக்குதுப்பா. அதனால் வீட்டில் இருந்த பொருள் நிறைய 4 பொருள்: உருளைக்கிழங்கு, இதோ கடுகு, மஞ்சாத்தூள், உப்பு, எண்ணெய். இதை வச்சு ஷார்ட்டாக பண்ணிட்டேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவேன், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி பிடிக்கலனாலும் பாருங்கள்.